அன்பே சிவம். திருமூலர் அருளியே தெய்வத் தமிழ் திருமந்திரம் 3000 மூலமும் உரையும். பாடல் 1396. விண்ணமர் நாவே இருதயமாகிடை கண்ணமர் கூவமும் கலந்து வருதலால் பன்னமர்ந்தாதித்த மண்டலமானது கண்ணமர் கூவம் தழைத்தது காணுமே. விண்ணாக நின்ற ஆகாய வெளி என்ற சூட்சம உடம்பின் உந்திக் கமலத்தில் இருதயமான உள்ளத்தின் நடுவில் கண்ணாக விளங்கும் கிணற்றில் சோதி ஒளி கலந்து நின்றுள்ளது. அதிலேதான் நாதமாகி பராசக்தி அமர்ந்துள்ளதால் அது சூரிய மண்டலமானது. அங்கிருந்தபடியே அக்கிணற்றில் இருந்தே அன்னை அமிர்த நீரை தழைக்கச் செய்து தன் அன்பர்களுக்கு அளிக்கின்றாள். சூரிய மண்டலத்தில் உந்திக் கமலமாகிய உள்ளத்தின் நடுவில் கண்ணாகிய கிணற்றில் தூர் எடுப்பது போல் அங்கு இருந்த ஆணவ கண்ம மாயை எனும் பிறவி அழுக்கை வாசியினால் அகற்றி அதை சோதி ஒளியில் கலந்து தியானம் செய்து அன்னையை காணுங்கள். பாடல் 1397. பூபத்து சக்தி குளிர் முகம் பத்துள தாபத்து சக்தி தயங்கி வருதலால் ஆபத்து கைகள் அடைந்தன நாளைந்து பாசம் மறுக்க பரந்தன சூழவே. கிணற்றில் ஒளியாய் நின்ற பராசக்திக்கு கருணை நிறைந்த முகம் 10 உள்ளது. கோபம் என்ற தீ நின்ற சூரியனில் நிலையாக நின்றிருக்கும் சக்தியை பற்றி நின்றால் அவை அங்கே அடங்கி நிற்கும். நமக்கு ஆபத்து வரும் காலத்தில் அவளின் 20 கைகளும் நம்மை ஆபத்திலிருந்து காத்து தடுக்கும். பிறவியில் சேர்ந்துள்ள பாசம் எனும் மாயையை ஒழிக்கவே அன்னை தன் கையில் சூலத்தை தாங்கியுள்ளாள். பாடல் 1398. சூழந்தன் கொண்டுள் சூழந்தொள்வாள் சுடற்பலை ஞானமாய் வேலம்புதமருகமாகினிவிற்கொண்டு காலம்பூ பாசம் மழுகத்தி கை கொண்டு கோலஞ்சேர் சங்கு குவிந்தகை என்னதே. சூளம், கதை, கூர்மையான வாள், அக்கினி சட்டி, உடுக்கை, ஒளி வீசும் ஞானமாய் வேல், அம்பு, தமருகம், அழகிய கிளி, வில் இவற்றை கொண்டு மற்றொரு கையில் காம்புடைய தாமரை, பாசக்கயிறு, மழு, கத்தி போன்றவை கொண்டு அழகு சேர்ந்த சங்கையும் அபவரத கரங்களை காட்டி அருளியபடி அன்னை பராசக்தி நின்ற கோலத்தை எண்ணியே வழிபடுவாயாக. பாடல் 1399. என்னமர் சக்திகள் 44 என்னமர் சக்திகள் 44 எண்ணிய பூவிதம் உள்ளே இருந்தவள் எண்ணிய எண்ணம் கடந்து நின்றாளே. 8 சக்திகள் 44 அக்ஷரங்களுடன் கூடி 8 சக்திகளுடன் 44 சக்திகளும் சேர்ந்து 51 சக்திகளாக ஓங்காரம் உள்ளே சக்கரங்களில் நின்றுள்ளார்கள். இவ்வாறு எண்ணிய சக்கரத்தில் இருந்த அன்னை பராசக்தி சகஸ்ர தலம் எனும் 1000 இதழ் தாமரையில் வீற்றிருக்கின்றாள். நினைவினால் நினைந்து தவம் இருந்து அன்னையை காண்போர் உள்ளங்களை கடந்து அப்பாலே அன்னை நின்றிருந்தாளே. பாடல் 1400. கடந்தவள் பொன்முடி மாணிக்கத்தோடு
தொடர்ந்தனி முத்து பவளங்கச்சாக படந்தல்குர் பட்டாடை பாதச்சிலம்பு மடந்தை சிறியவள் வந்து நின்றாளே. எண்ணங்களுக்கு அப்பால் எல்லாம் கடந்து நிற்கும் எல்லையற்றவளான அன்னை பராசக்தி பொன்னாளான மணிமுடியும் மாணிக்கத்தாலான தோடும் முத்து பவளங்களாலான மணிமாலைகளும் அணிந்து இருப்பாள். கச்சை அணிந்து அல்குடை மறைத்து பட்டாடை புனைந்து பாதங்களில் சிலம்பும் ஒலிக்க சின்னஞ்சிறு பெண்ணான வாளையாய் முன் வந்து நின்றாள். அன்பே